இதுக்கான கம்பேரிசன் ஸ்டெம்பர் பால்ஸு பிளாஸ்டிக் பால் போதும் அடித்து பார்த்துக்கலாம், மோதி பார்த்துக்கலாம், யார் ஜெயிக்கிறன்ட்டு வாயால் பேசுகிறேன். பிச்சு டெஸ்ட் சரி, இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். ஓகே, பட் சவுண்ட் ஸோ எக்ஸைட்டட், அதாவது சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெம்பர் பால் வந்துச்சு, எடுத்துக்குவோம். ஸ்டெம்பர் பால் பிச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். இதுவும் சவுண்டு ரொம்ப அதிகம் தான், பட் ஓகே. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பால் இது வந்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இது வந்துட்டு என்னன்னா யார்ட்டினே இருக்கணும், விட்டா கொஞ்சம் அதே இடத்துல நிற்கணும். நல்லா ஆட்டேன் விட்டனா பாருங்க, இப்போ கரெக்டாக நிற்கிது, பட் போயிடுது. ஸ்டெம்பர் பால் பார்ப்போம். இதுவும் தான் போயிடுது, பட் எது ஸ்லோன்னு காட்டுறேன். வர்றது தான் ஸ்லோ. ஸோ வின்னர் செல்ஃப். அது நான் போடும் போதே பார்த்துருப்பீங்க, பிச் ஐடி வர்றாமல் அப்படி போயிடுச்சு. யூடியூப்லாம் அடிக்குது பாருங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பால் அடி தான் பார்க்கங்க. இப்போ வந்துட்டு இது யூட்டன் அடிக்கலை, ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு. திரும்ப காட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ், இதில் அதே ஃபோர்ஸ் கொடுத்து இது பண்ணுறேன். கேவ் வந்து ரெண்டுத்தையும் இது ஃபோர்ஸ். இது கொஞ்சம் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ரொம்ப காற்றுலலாம் விளாட்றீங்கன்னா, ஸ்டெம்பர் பால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை டேமேஜ் இந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாது, நம்ம இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் என்ன விளாட்றீங்கன்னா பிளாஸ்டிக் பால் யூஸ் பண்ணுங்க. இல்லை பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சேஃப்டி இதெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ஸ்டெம்பர் பால் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு மேலே எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா IMTTC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரிவீல் பண்ண போகிறேன். அன்றைக்கி நம்ம ஒரு க்ளூ செஞ்சோம்ல, நம்மளே இந்த க்ளூலாம் போட்டு இதெல்லாம் போட்டு அதோட ரிசல்ட்டு இது பாருங்கள், செமையாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது.